பாதி ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் இப்போ வந்த படம் ஒரு வெறித்தனமான கதையை கொண்டு வந்திருக்கேன். അവിടെ അത് മാത്രമേ കത്താൻ ബാക്കിയുണ്ടായിരുന്നുള്ളൂ. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல அன்டைம்ல ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உடஞ்ச வீடு இருக்கு. அந்த வீட்டுல ஒரு 2-3 பசங்க உட்காந்துட்டு இந்த கஞ்சாலாம் அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஒரு பையனை தேடி இன்னொரு பையன் போயிட்டு இருக்கான். அந்த பையன் பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே பயந்து போய் நின்றுட்டு இருக்கான். சோ வேர்த்தெல்லாம் உருவறுத்து போகுது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரன் போயிட்டு டேய் இங்க என்ன பண்ற, அங்க ஒன்னு தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு இருக்கும்போது இவன் ஒரு மாதிரி கையை காட்டுறாங்க. பார்த்தா யாரோ ஒருத்தவங்க நிக்கிற மாதிரி தெரியுது. அது யாருன்னே தெரியாம அப்படியே பயந்துட்டு இருக்க அந்த பையன் திரும்ப திரும்ப அங்கேயே பார்த்துட்டு இருக்கான். அங்க யாரோ ஒரு நபர் நிக்கிற மாதிரி அவனோட கண்ணுக்கு தெரியுது. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்காரன் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. வழக்கம் போல போலீஸ் ஸ்டேஷன்ல என்னென்ன ஒர்க்லாம் இருக்குமோ அது எல்லாத்தையும் அவங்க பாத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல இன்னொரு சீன்ல நமக்கு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. காலையில அர்ஜென்டா கிளம்பி தான் ஒர்க்குக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. போகும்போது கையில வந்துட்டு ஒரு கவர்ல இந்த கடுக்கான்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு வேகமா போறாங்க. இவங்க வழக்கமா போகக்கூடிய அந்த ஜீப்பை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. பெருசா அங்க வந்துட்டு பஸ்ஸஸ் எல்லாம் இல்ல. அங்க வந்துட்டு ஒரு அண்ணன் ஹெல்மெட் போட்டுட்டு குறுக்க வராரு. சோ அவர்கிட்ட அந்த பொண்ணு லிஃப்ட் கேட்டு இந்த மாதிரி நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் அங்க டிராப் பண்ணிடுன்னு சொல்லி அவங்க கூட அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு வந்துட்டு அவர்கிட்ட ஒரு கவர் கொடுத்துருக்கா முன்னாடி வைக்க சொல்லி மாதிரி பேசிட்டே வராங்க. திடீர்னு வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு டைம் ஆச்சு இல்லையா, அர்ஜென்ட்டா இறங்கும்போது இந்த கடுக்கா வச்சதே வந்துட்டு மறந்து போயிட்டா. அவன் வந்து கிளம்பிட்டா. இங்க இன்னொரு பக்கம் ஒரு சர்ச்சை காமிக்கிறாங்க. அங்க வந்துட்டு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. இவங்க வந்துட்டு இந்த இடமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ட்ரக்குக்கு அடிக்ஷன் ஆனவங்க, அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் லைஃப்ல பிரச்சனை இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டர் மாதிரி கூட நடத்துறாங்க. அங்க வந்துட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க இல்லையா. இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு போலீஸ்காரங்க எஸ்ஐயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு வில்லேஜ் அசிஸ்டன்ட். இவர் வந்துட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான். ரெண்டு பேருமே வந்துட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனா இவங்களோட வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஒருத்தர் பேசிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும்போது அவனுக்கு வந்துட்டு பெருசா அந்த கல்யாணத்துல இந்த திருமண வாழ்க்கையில வந்துட்டு சந்தோஷம் இல்ல. அவன் வந்துட்டு ஒரு தனியான ஒரு லைஃப் வாழணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சிஸ்டர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். இந்த அம்மா வந்துட்டு இங்க போலீஸ்காரங்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரியே இருக்காது ரொம்ப நாளைக்கு, நீங்க ரெண்டு பேரும் ஒரு குழந்தை பெத்துக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தைக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டு வந்துருவீங்க அப்படின்னு இந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு இந்த சிஸ்டர் சொல்லும்போது அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணை டச் பண்றது கூடமே கிடையாதான். தூங்குறதுமே வந்துட்டு ரெண்டு பேருக்கு தனித்தனி ரூம் இப்படி எல்லாம் வந்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கா. ஆனா இந்த பொண்ணுக்கு வாழணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா ஹஸ்பண்டுக்காரனுக்கு அந்த ஒரு ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நமக்கு இங்க காமிக்கிறாங்க. இங்க வந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு அந்த கடுக்காவை தொலைச்ச அந்த பொண்ணு வந்துட்டு நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லுது. சரி எங்க அந்த சிசிடிவி கேமரா வச்சு அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க ஒரு பக்கம் போறாங்க. அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு 3 கிலோ சொன்னாங்க இல்லையா அந்த அம்மா, அது வந்துட்டு ஒரு 2.25 கிலோ தான் இருக்குது. பைபிள் நம்மள ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. அதே இடத்துல வந்துட்டு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. போலீஸை பார்த்தோன்னே பைபிளை தெரிச்சு ஓடுறான். விசாரிச்சதுல இவனுக்கு இதே வேலை தான். நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆட்டையை போட்டது வழக்கம். சிசிடிவி கேமரா வச்சு அவனோட ஸ்கூட்டர் நம்பரை வச்சுதான் இந்த லொகேஷன் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஊர்ல விசாரிச்சோன்னு சொல்லி இருக்காங்க. ஒரு வழியா அவனை பிடிச்சிட்டு அவனை அடிச்சு அங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அந்த கடுக்காவை அந்த அம்மா வாங்கிக்கிறாங்க. கட் பண்ண இங்க இன்னொரு இடத்துல நமக்கு காமிக்கிறாங்க. இங்க வந்துட்டு ஒரு கான்ஸ்டபிள் காமிக்கிறாங்க. நம்ம படத்தோட ஹீரோன்னு கூட சொல்லலாம். இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவருக்கு அதே பிரச்சனை தான். கல்யாண வாழ்க்கையில வந்துட்டு பெருசா சந்தோஷமே கிடையாது. பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாங்க. டிவோர்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை எழுதடிச்சிட்டு இருக்காங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு இப்ப அந்த விஷயமா வந்துதான் இங்க வந்துட்டு ஒரு லாயர் வந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க அந்த லேடி போலீஸ் வந்துட்டு காமிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு எஸ்ஐயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து என்ட்ரி எல்லாம் போட்டுட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே இடத்துல நம்ம ஹீரோவா காமிக்கிறாங்க, கான்ஸ்டபிளா காமிக்கிறாங்க. இவருக்கு வந்துட்டு ஒர்க் எல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. சோ ஃப்ரீயா வந்துட்டு ஒரு தம் அடிக்கலாம் சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு தம் அடிச்சிட்டு இருக்க. கூட வேலை பார்க்குற ஒரு எஸ்ஐ வந்துட்டு என்னப்பா பொண்டாட்டி எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க. இவர் வந்துட்டு வாழ்க்கையை ரொம்ப வெறுத்து போய் பேசிட்டு இருக்காரு. ஏன்னாக்கா பொண்டாட்டிட்டு வந்துட்டு பேசினா கூட அவன் வந்துட்டு இறங்கி வர மாதிரி தெரியல. இவருக்கு வந்துட்டு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய கூட இவர் வந்து பார்க்க முடியல. மாசத்துக்கு வந்துட்டு ஒரு தடவை தானே. இப்படி தான் பெத்த பிள்ளைய வந்துட்டு மாசத்துல ஒரு தடவை பாக்குற அந்த கஷ்டம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. அந்த எஸ்ஐக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சோ கட் பண்ண இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே யூனிஃபார்ம்லாம் மாத்திக்கிறாங்க. நைட் டைம்ல ஆயிடுது. இந்த லேடி போலீஸ்க்குமே வந்துட்டு இன்னைக்கு நைட் ஒர்க் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே வேலை பார்க்குற ஒருத்தர் ஏதோ லீவா, அதனால அந்த வேலையை வந்துட்டு இந்த அம்மா தலையில விடியும். சோ இவங்களும் ரெண்டு பேரும் அப்படியே கிளம்பி போறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கான்ஸ்டபிளும் இந்த லேடி எஸ்ஐ தான் வந்துட்டு இன்னைக்கு நைட்டு ரோந்து போகணும். சோ ரோந்துனா நைட் டைம்ல என்னெல்லாம் நடக்குது, நைட்ல நடக்கக்கூடிய குற்றங்களை தடுக்கிறதுக்காக போலீஸ்காரங்க அப்படி இப்படி சுத்திட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஒர்க் இவங்க போயிட்டு இருக்காங்க. வழக்கம் போல எல்லாத்தையும் போற வரவங்களை செக் பண்றது, நைட் டைம்ல யாராவது சந்தேகப்படுற மாதிரி நின்று அவங்களை விசாரிக்கிறது, இப்படி வந்துட்டு ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு. நைட் டைம் வந்துட்டு ஒர்க்ல இருக்கிறதால புருஷங்க பெருசா சமைச்சு வச்சிருக்க முடியாது. காலையில சமைச்ச சாப்பாடு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்கு, அதை எடுத்து சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லி இந்த வாட்ஸ்அப்ல தான் வந்துட்டு இவங்க சில விஷயத்தை கம்யூனிகேஷன் பண்றது வழக்கம். சோ கம்யூனிகேஷன் பண்ற விதத்துல கூட வந்துட்டு பேசவே மாட்டான். ஒரு டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில வந்துட்டு ஒரு சிம்பிள் போட்டு அனுப்புவோம். இதுதான் வந்துட்டு ரொட்டீனா இருக்கு. இதை பார்த்த உடனே இந்த அம்மாக்கு வந்துட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போகுது. அப்படியே ரெண்டு பேரும் ஒரு டீயை சாப்பிட்டு அந்த பக்கமா போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு கார் மட்டும் நிக்கிறது வந்துட்டு இந்த கான்ஸ்டபிள் வந்துட்டு பாக்குறாரு. என்னங்க ஆச்சு, ஏன் வண்டி நிப்பாட்டிங்கன்னு சொல்லி கேட்டா ஒரு கார் மட்டும் தனியா நிக்குது மேடம்,
என்ன ஏதுன்னு பார்த்தலாம் சொல்லிட்டு வண்டி வந்துட்டு இப்ப ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆகுறத பார்த்தோன்னே அந்த கார்ல இருந்து ஒருத்தர் வேகமா இறங்கி ஓடுறத பாக்குறாங்க. அந்த லேடி போலீஸ் என்ன பண்றாங்கன்னா துரத்திட்டு ஓடிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல கான்ஸ்டபிள் பின்னாடியே ஓடுறாரு. அப்பதான் நம்ம கான்ஸ்டபிளுக்கு இன்னொரு விஷயம் புரியுது. அந்த கார்ல வந்துட்டு இன்னொருத்தவங்க யாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு அந்த காரை பக்கலாம் சொல்லி போனா அந்த கார்ல இருக்கக்கூடிய நபர் யாருன்னு தெரியல. வேகமா வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இந்த அந்த எஸ்ஐ மட்டும் துரத்திட்டே போயிட்டு இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி அப்படியே நம்ம கான்ஸ்டபிள் வந்துட்டு இருக்காரு. திடீர்னு ஓடிட்டு இருக்க நபர் எங்கே ஒரு பொத்து கீழே விழுந்த சத்தம் மட்டும் தான் கேக்குது. இந்த அம்மா பின்னாடி தான் கான்ஸ்டபிள் வந்துட்டாரு இல்லையா. திடீர்னு அந்த அம்மா விழ போற நேரத்துல கரெக்டா நம்ம கான்ஸ்டபிள் வந்துட்டு புடிச்சாரு. மேடம் இதுக்கு மேல போகாதீங்க, அது வந்துட்டு ஒரு புதக்குழி மாதிரி எது தெரியுது, தப்பி தவறி கூட உள்ள இறங்கிடாதீங்கன்னு சொல்லி பார்க்கும்போது லைட் எல்லாம் அடிச்சு பாக்குறாங்க. எங்க விழுந்தா என்ன ஆச்சு அப்படிங்கறதே தெரியல. ஒரு சேறு சகதியமா ரொம்ப குழகுழன்னு இருக்குது. அந்த டைம்ல வந்துட்டு நம்ம கான்ஸ்டபிளுக்கு வந்துட்டு ஒரு கால் ஒன்று வந்திருக்கு. ஏன்பா வாக்கி டாக்கில நாங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கோம், எந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பக்கத்து ஏரியால வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு சூசைட் பண்ணி கறிக்கட்டையா எரிஞ்சு கிடக்குறாளாம். அந்த கேஸ் என்னன்னு போயிட்டு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேல் இடத்துல வந்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, மேடம் இப்ப வந்துட்டு பெரிய கேஸ் பெரிய பிரச்சனை வருது, நாம போகலாம், நமக்கு வேலைக்கே உழ வச்சிருவானுங்க, வாங்க கிளம்பி போலாம் சொல்லி பார்க்கும்போது இந்த பக்கத்துல வந்து யாரும் விழுந்தாங்க இல்லையா, அது யாருன்றது ஒண்ணுமே தெரியல. சோ நம்ம போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் மேடம், எதுவும் பிரச்சனை கிடையாது, நாம மட்டும் தான் இதை பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற கான்ஸ்டபிள் நம்ம மேடத்தை கூப்பிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்காரு. இப்போ அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு ஏதோ ஒரு சில காரணத்துக்காக வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்தே போயிருக்கிற அந்த டெட் பாடி வந்துட்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்காக அனுப்பி வச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த நாள் காலையில விடியவே ஆரம்பிச்சிருச்சு. இங்க இருக்கிற லேடி போலீஸ் நம்ம கான்ஸ்டபிள் பார்த்து அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜீப் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போறாங்க, அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்க்கக்கூடிய நம்ம கான்ஸ்டபிள் எஸ்ஐக்குமே ஒரு பயங்கர ஷாக். என்ன அப்படின்னா அந்த நிலைமை வந்துட்டு பாத்தீங்கன்னா விவசாயத்தோட ஒரு இடம். சோ அந்த இடத்துல திடீர்னு ஏற்பட்ட ஒரு பள்ளமா தான் அது இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த ஓனர் என்ன பண்ணிருக்காருன்னா ஜேசிபி வச்சு மண்ணெல்லாம் கொட்டி அந்த பள்ளத்தை அப்படியே மூடி இருக்காரு. சோ இதை பார்த்துட்டு இருக்க இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர ஷாக். என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லேடி போலீஸ் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்பவே சொன்னேன் இது என்ன ஏதுன்னு ஃபர்ஸ்ட் விசாரிச்சுட்டு நம்ம போவோம்னு சொல்லிட்டு இப்ப பாரு இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல, எனக்கு வேற பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஒரு மாதிரி பயத்திலே பேசிட்டு இருக்கு. நம்ம போலீஸ்காரர் மட்டும் சொல்றாரு, மேடம் இது பாருங்க இந்த விஷயத்தை பார்த்ததே நீங்களும் நானும் தான், இது அப்படியே விட்டுடுவோம், என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்னும் பெருசா பிரச்சனை எல்லாம் வரப்போறதுல இது அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்தாலே உங்க ரெண்டு பேருக்குமே அள்ளு விட்டுருது. அந்த அளவுக்கு ஒரு பயத்துல இந்த லேடி எஸ்ஐ வந்துட்டு இருக்காங்க. இப்ப டியூட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல வந்துட்டு எஸ்ஐ மேடத்தோட ஹஸ்பண்ட் இருக்காரு, அவரோட பேரு பிளிக்ஸ். சோ இப்ப அவர் வண்டி எடுத்துட்டு இங்க கிளம்புறாரு. எங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா வந்துட்டு பெருசா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. எங்கேயோ போறான் எங்கேயோ வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பி போறான். இதை வந்துட்டு பார்த்துட்டு இருக்க இந்த அம்மாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. இன்னொரு பக்கத்துல நமக்கு அந்த கான்ஸ்டபிளோட லைஃபை காமிக்கிறாங்க. அவர் வந்துட்டு வீட்டுக்கு போனா சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்கறதுக்கு அப்பா அம்மால இருந்து யாருமே கிடையாது. ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் அவரோட பொண்ணு மட்டும் தான். மாசத்துக்கு ஒரு தடவை பாக்குறது, வீட்டுல இருக்க அந்த போட்டோவை பார்த்துட்டு இப்படி சரக்கு அடிச்சுட்டு தூங்குறது, இது மாதிரி ஒரு ரொட்டீனான ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில வந்துட்டு நமக்கு காமிக்கிறாங்க. வழக்கம் போல டியூட்டிக்கு ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிட்டாங்க. நேத்து வந்துட்டு அட்மிட் பண்ண அந்த டெட் பாடி இருக்கு இல்லையா, அந்த ஒரு பொண்ணு எரிஞ்சிருச்சு. சோ அந்த இடத்துல எல்லா கேஸ் என்கொயரி எல்லாம் முடியுது. சோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது மேடம் ஆக்சுவலி அவங்க விழுந்திருக்கிறது கூட வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டுமே வரல அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற கான்ஸ்டபிள் எஸ்ஐ மேடத்துல பேசிட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ண இங்க வந்துட்டு ஒரு அஞ்சலின்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு ஒரு எஸ்பி வந்துட்டு பார்த்து சில விஷயத்தை பேசுறதுக்காக வந்திருக்காங்க. என்னோட மருமகன் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அடிக்கடி நைட் டைம்ல வெளியே போறது வழக்கம். நேத்து போன மனுஷன் இது வரைக்குமே வரவே இல்லை, என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல, இதை பத்தி நீங்க விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்துட்டு இங்க ஃபைல் ஆகுது. சோ இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் அப்படியே இந்த பக்கத்து ரெஜிஸ்டர் ஆகுது. மிஸ்ஸிங் ஆன நபர் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர், அவரோட பேரு அன்சார் அலி. சோ அவரோட போட்டோலாம் இங்க நமக்கு காமிக்கும். என்ன நடக்க போகுது அடுத்துன்னு தெரியாம பயத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல அந்த காணாம போன நபரோட வைஃபை காமிக்கிறாங்க. அவங்க பேரு அஞ்சலி. சோ ஹஸ்பண்ட் கூட இருந்த அந்த நாட்கள் எல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம லேடி எஸ்ஐ காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு சரியா பேசுறதுல தனித்தனியா தூங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிக்க. அடுத்த நாள் காலையில வந்துட்டு நம்ம கான்ஸ்டபிள் வந்துட்டு என்ன பண்றாருன்னா விசாரிக்க போறாரு. ஏன்னா இந்த கேஸை வந்துட்டு இவங்க தான் விசாரிச்சாகணும். அப்படி நம்ம கான்ஸ்டபிள் விசாரிக்க போகும்போது அந்த கார் ஒன்று வந்துட்டு வேகமா போச்சு இல்லையா, இந்த பக்கத்து ரோட்ல தான் கிராஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா ரோட்ல இருக்க சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஒண்ணு வந்துட்டு பெருசா கேப்சர் ஆன மாதிரி தெரியல. இன்னொரு பக்கத்துல ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கக்கூடிய ஒரு கேமரா இருக்கு. இது வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல சார்ந்தது. சோ உடனே நம்ம கான்ஸ்டபிள் என்ன பண்றாருன்னா எஸ்ஐ மேடத்துக்கு போன் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல ரெண்டு கேமரா இருக்கு, இதை நம்ம செக் பண்ணி பார்த்தா நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இவர் போயிட்டு பேசி பாக்குறாரு. ஆனா வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கக்கூடிய அங்க இருக்கவங்க வந்துட்டு பெருசா ஒத்துக்க மாட்டாங்க. நீ வந்துட்டு சரியான வாரண்டோட வாங்க, நாங்க எல்லா சிசிடிவி கேமராவும் காமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம கான்ஸ்டபிள் வந்துட்டு மேடத்துக்கு வந்துட்டு கன்வே பண்றாரு. அவங்க வந்துட்டு டைரக்டா போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு முக்கியமான கேஸ் வந்துட்டு நாங்க தான் விசாரிக்கிறோம், அதனால என்கொயரி தான் போயிட்டு இருக்கு, நீங்க கொஞ்சம் காமிக்கலாம் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க போன்ல பேசிட்டாங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம லேடி எஸ்ஐ என்ன பண்றாங்கன்னா அந்த காணாம போனார் இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அஞ்சலி பொண்ணு கிட்ட வந்துட்டு கேக்குறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கையில வந்துட்டு ஒரு பையன் குழந்தை ஒண்ணு இருக்குது. சோ அந்த காணாம போன நபர் இருக்கா இல்லையா, அவரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்சார் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர். சோ அடிக்கடி அன் டைம்ல வெளியே போறது வர்றது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வழக்கம்.
சோ அவருக்குன்னு பெருசா எந்த ஒரு மோட்டிவுமே கிடையாது. அவர் கடைசி ஏதாவது ரொம்ப சீக்கிரட்டா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அதை பத்தில அந்த பொண்ணுக்கு ஒன்றும் பெருசா தெரியல. அங்க ஒரு போட்டோ இருக்கு, அந்த போட்டோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வராங்க. இந்த பக்கத்துல நம்ம கான்ஸ்டபிள் காமிக்கிறாங்க. அவர் வந்துட்டு அந்த சிசிடி கேமரா வந்துட்டு பாக்குறதா போனார் இல்லையா, அந்த வீடியோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அதுல வந்துட்டு ஒரு கார் போயிருக்கு, அந்த கார் நம்பர் எல்லாம் நோட் பண்ணிட்டாரு. நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வராரு. உடனே வந்துட்டு நம்ம லேடி எஸ்ஐ மேடத்தை பாக்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அந்த கார் நம்பர் வந்துட்டு பார்த்த மேடம் அதை செக் பண்ணி பார்த்ததுல டிஒஎஸ்பியோட பொண்ணோட கார் தான் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்க கான்ஸ்டபிள் கண்டுபிடிச்சிருக்காரு. சோ உடனே அடுத்துதான் அவங்கள்ட்ட போயிட்டு விசாரிக்கணும். அதுக்கு சரியான எவிடன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபுட்டேஜை வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு தகவல் ஒண்ணு உடனே கிடைச்சிருச்சு. என்னன்னாக்கா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு புதக்குழியில இருந்து ஒரு ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நியூஸும் இவங்களுக்கு தகவலும் கிடைக்கும். அது பரபரப்பா கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. அங்க ஜேசிபில வந்துட்டு பள்ளம் நோண்டி இருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு தான் இந்த டெட் பாடி வந்து கிடைச்சிருக்கு. அந்த டெட் பாடியில இருக்கிற நகர் காணாம போன அந்த அன்சார் அலி தான். சோ இதை பார்த்து இவங்க ரெண்டு பேருக்கு கதி கலங்கி போகுது. கை கால நடுக்கல் எடுத்துக்கிச்சு. என்ன இப்படி ஆயி போச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க பயந்துட்டு இருக்க. கான்ஸ்டபிள் மட்டும் கொஞ்சம் தைரியமா சொல்றாரு, மேடம் இதை பாருங்க, எந்த ஒரு பயத்தையும் வந்துட்டு காமிச்சுக்காதீங்க. இதை வந்துட்டு நாம தான் பார்த்தங்கிற விஷயமே வெளியே சொல்லிடாதீங்க. பயத்துல கூட எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தைரியமா ஃபேஸ் பண்ணிக்கலாம், பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் அப்படியே ஆறுதல் சொல்லிட்டே இருக்காரு. அதே இடத்துக்கு வந்துட்டு இந்த டிஒஎஸ்பி வந்துட்டு கிளம்பி வராரு. அவர் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. சோ செக் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு அந்த பாடி வந்துட்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்காக வெளியே அனுப்பி விடுறாரு. இன்னொரு பக்கத்துல அந்த அஞ்சலியை காமிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கா. சோ அவங்களுக்கு ஆறுதல் எப்படி சொல்றதுனே தெரியல. கையில வேற ஒரு குழந்தை வச்சிருக்கு. இந்த பக்கத்துல நம்ம கான்ஸ்டபிள் லேடி மேடத்தையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பயத்துல மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. நம்ம கான்ஸ்டபிள் மட்டும் அவருக்கு வந்துட்டு ஒரு கால் ஒன்று வருது. உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்களா. இது வேற இவங்களுக்கு இன்னும் ரெண்டு பயத்தை கலப்புது. இன்னொரு பக்கத்துல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலத்தோட ஓனர் இருக்கார் இல்லையா, சோ அவரை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அந்த இடத்துல பள்ளம் ஒண்ணுங்க, ஏற்கனவே வந்து ஏதோ மண்ணு கொட்டி இருக்க மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்துட்டு விசாரிச்சுட்டு இருக்க. இவர் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு வந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஒரு பள்ளம் ஏற்பட்டுச்சு, பயங்கரமான மழை வேற. சோ அதுல வந்துட்டு அந்த பள்ளத்தை மூடுறதுக்காக நான் மண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து கொட்டினேன். ஊர்ல இருக்கும்போது சொன்னாங்க மண்ணெல்லாம் கொட்டி கொஞ்ச நாள் விட்டுனா அதுவா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியா பாதையா தான் போயாகணும். சோ அது வந்துட்டு ரொம்ப கொலகொலன்னு இருக்கு. திரும்பி நோண்டிட்டு திரும்ப மண்ணு கொட்டினா சரியாயிடும் சொன்னாங்க. அதனால நோண்டி பார்த்தேன். அப்பதான் வந்துட்டு இந்த டெட் பாடி இருக்கிறத நான் பார்த்தேன். சோ மண்ணு கொட்டும் போது எந்த ஒரு சத்தம் எதுவுமே எனக்கு கேட்கல அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க. இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. வெளியே வந்துட்டு நம்ம எஸ்ஐ மேடம் கான்ஸ்டபிள் நின்றுட்டு இருக்காங்க. கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு போன் கால். இன்னைக்கு வந்துட்டு அவங்களோட பொண்ணை பார்க்கக்கூடிய அந்த நாள் வந்துருச்சு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் மேடம், எஸ்பி ஆபீஸ்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம டிஒஎஸ்பி வந்துட்டு இப்ப கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த லேடி எஸ்ஐ மேடத்தையும் ரெண்டு பேரும் தான் உட்கார வச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது நிறைய கேள்விகள் வந்துட்டு முன் வச்சுட்டே இருக்காங்க. அன்னைக்கு வந்துட்டு நீங்க ரோந்து போனீங்க, பர்டிகுலரா இப்ப டெத் நடந்தா அதே இடத்துல தான் நீங்க இருந்திருக்கீங்க, அப்படின்னா அதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவங்க வந்துட்டு பெருசா நாங்க எதுவும் பார்க்கல சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த இடத்துல நின்னீங்கன்னு சொல்லி கேட்டா இந்த லேடி எஸ்ஐ வந்துட்டு எதுவுமே பேசல. நம்ம ஹீரோ தான் வந்துட்டு பதில் சொல்றாரு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பயந்து போயிருக்காங்க. அவங்க பேசினாலே கண்டிப்பா மாட்டிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் நம்ம ஹீரோவை வந்துட்டு இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லைங்க சார், வண்டி வந்துட்டு அப்பப்ப ரிப்பேர் ஆயிட்டே இருந்தது. அன்னைக்கு நாங்க அந்த வழியா வந்துட்டு இருக்கும்போது அதே இடத்துல சடனா பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க வண்டி சரி பண்ணிட்டே இருக்கும்போது தான் வண்டி சரியாச்சு. பயங்கரமா மழை பெஞ்சது. உடனே வந்துட்டு அடுத்த கேஸ் ஒன்று வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துக்கு நாங்க கிளம்பி போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்துட்டு நாங்க வாக்கி டாக்கில நாங்க உங்களுக்கு தகவல் கொடுத்தோம். ஆனா நீங்க வாக்கி டாக்கி அட்டன் பண்ணல. அந்த டைம்ல நீங்க எங்க போனீங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்க. வண்டி தான் பிரேக் டவுன் ஆயிடுச்சு சார், பின்னாடி வந்துட்டு சரி பண்ணிட்டு இருந்தோம், அதனால வாக்கி டாக்கில நீங்க பேசுனது எனக்கு கேட்கல, போன் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு பயங்கரமா சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் இதை பார்த்துருக்க டிஒஎஸ்பி நம்ம லேடி எஸ்ஐ இருக்காங்க இல்லையா, நீ கொஞ்சம் வெளியேறுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே அனுப்பிட்டு இந்த டிஒஎஸ்பி வந்துட்டு நேரம் நம்ம ஹீரோவை பார்த்து, ஏண்டா மாப்பிள்ள என்னடா நைட் டைம் குளிர் மழை இந்த டைம்ல வந்துட்டு அவளை கூட்டிட்டு எங்க போன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோக்கு வந்துட்டு பயங்கர காண்டாயிடுச்சு. அந்த டைம்ல மழை குளிர் உன் பொண்ணு கார் எடுத்துட்டு அந்த பக்கம் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி இப்படியே கேட்டாரு. பயபலிக்கு பயங்கர கோவம், மூக்கெல்லாம் அப்படியே செவந்து போச்சு. என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி அடிக்கலாம்னு சொல்லி போக அங்க இருக்க போலீஸ்காரங்க தான் தடுக்கிறாங்க. ஆமா சார், உங்க பொண்ணு அந்த பக்கமா கார் எடுத்துட்டு போனதை நாங்க பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை சொன்னா ஒட்டுமொத்த போலீஸ்காரங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. உங்க பொண்ணை போய் கேளுங்க சார் சொல்லிட்டு ஹீரோ இந்த மாதிரி பயங்கரமா கத்தி விட, இன்னொரு பக்கத்துல அந்த லேடி எஸ்ஐக்கு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட்காரன் போன் பண்ணிருக்கான். வழக்கமா இது வரைக்கும் எந்த ஒரு போனுமே பண்ணதில்ல, புதுசா போன்லாம் பண்ணா இவங்க வேற என்கொயரி நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த பயத்துல வந்துட்டு காலை அட்டன் பண்ணல. இன்னொரு பக்கத்துல ஹீரோவோட குழந்தை வந்துட்டு இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த டைம் வக்கீல் மேடம் வந்துட்டு போன் அடிச்சுட்டே இருக்காங்க. ஹீரோவால இப்ப எடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த என்கொயரி வந்துட்டு முடிகிற நிலைமைக்கு வந்துருச்சு. இன்னொரு பக்கத்துல நம்ம டிஒஎஸ்பி நேரா போறாங்க. அவங்களோட பொண்ணை வந்துட்டு பாக்குறாங்க. சோ அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அன்னைக்கு நைட்டு நீ வந்துட்டு அங்க போனியா, உன் கார் வந்துட்டு அங்க போனதா சொல்லி எங்க ஆளுங்க வந்துட்டு பார்த்துட்டு சொல்றாங்க. உன்னால அவன் இப்ப செத்தே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பக்கம் பேசிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போறாரு. இந்த பொண்ணு வந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே சோகத்துல உட்கார்ந்துருக்க. இப்போ உடனே வந்துட்டு பொண்ணை பார்க்கணும் இல்லையா, அந்த இடத்துக்கு பைக் எடுத்து கிளம்பலான்னு போகும்போது நம்ம லேடி எஸ்ஐ வந்துட்டு கூட போறாங்க. ஆனா இவர் போறதுக்குள்ள டைம் முடிஞ்சு போய் ஹீரோவோட குழந்தை வந்துட்டு அவங்க அம்மா கூட்டிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. சோ இப்போ அந்த இடத்துக்கு போனா உங்களை எப்போ வர சொன்னா எப்பங்க வரீங்க, எவ்வளவு நேரங்க காத்துட்டு இருக்க முடியும் சொல்லிட்டு வக்கீல் மேடம் பயங்கரமா திட்டிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எதுவுமே பேசல. மாசத்துக்கு ஒரு தடவை தான் பார்ப்பேன், அதுவும் போச்சு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு வெளியே கிளம்ப. இப்போ நம்ம எஸ்ஐ மேடம் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, உங்க குழந்தை தானே
பார்க்கணும், வா நம்ம வீட்டுக்கு போகலாம், நான் கொஞ்சம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. ஸோ அந்த குழந்தைலாம் வருது. ஸோ கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு பேச விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்துட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு அப்படியே மனசு உடஞ்சு போகுது. அந்த குழந்தை வந்துட்டு அப்பா மேல அவ்வளவு பாசமா இருக்கும். அந்த விண்டோல வந்து அப்படியே பார்த்துட்டு பாய் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும். இதையும் வந்துட்டு நம்ம லேடி போலீஸ் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வருத்தப்பட்டு தான் இருக்காங்க. லேடி போலீஸ் இப்ப வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்காங்க. வீட்டுல வந்து பார்த்துட்டு எல்லா பொருளும் வந்துட்டு ரொம்ப கிளீனா இருக்கு. குறிப்பா வந்து பார்த்தா ஹஸ்பண்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் கூட வீட்டுல இல்ல. இப்ப ரூம் கதவை தட்டலாம்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா ரூம் கதவு திறந்துதான் இருக்கு. உள்ள போய் பார்த்தா ஒரே ஒரு லெட்டர். அந்த லெட்டரை பார்த்தோன்னே பயங்கரமா அழுகுறாங்க. சோ அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கால் பண்றாங்க. சோ நம்ம ஹீரோ வந்துட்டு இங்க பயங்கரமா அவர் கொஞ்சம் ஃபீலிங்ல தானே இருக்காரு. ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அதனால வந்துட்டு பெருசா அட்டன் பண்ணி எதுவும் பேசல. பயங்கரமான மழை. இப்ப லேடி போலீஸ் வந்து கிளம்பி நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரக்குலாம் அடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குறாங்க. மேடம் வந்தோடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, என்ன மேடம் இந்த டைம்ல இவ்வளவு மழையில வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா அவங்க வந்துட்டு எதுவுமே பேசல. அப்படியே வந்துட்டு பக்கத்துல உட்கார்றாங்க. உட்காந்து கையில வந்துட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த லெட்டர் நம்ம ஹீரோ வாங்கி பாக்குறாரு. சோ அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா, இதுக்கு மேல வந்துட்டு உன் கூட என்னால வாழ முடியாது, உனக்கு எனக்கு வந்துட்டு செட்டே ஆகாது, நீ உன் லைஃப் வேற ஏதாவது பாக்குறதா இருந்தா பாத்துக்கோ, நான் வந்துட்டு என் லைஃப் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். அதனாலதான் வந்துட்டு வீட்டுல இருக்க எல்லா திங்ஸுமே வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டான். சோ வாழ்க்கை வந்துட்டு இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த அம்மா நம்ம ஹீரோ அப்படியே அணைச்சு அழுதுகிட்டே இருக்கு. ஹீரோவால எதுவுமே பேச முடியல. இப்ப அடுத்த நாள் வந்துட்டு நமக்கு காமிக்கிறாங்க. அந்த ஃபுட்டேஜ் ஒன்று இருந்தது இல்லையா, சோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அதை வந்துட்டு கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து டிஒஎஸ்பி பொண்ணுகிட்ட இருந்து விசாரணை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்துட்டு ஒரு பிளான் எல்லாம் போட்டு இருக்காங்க. இப்ப அந்த டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு ஃபுட்டேஜ் கேட்டா அதுல வந்துட்டு அந்த ஃபுட்டேஜ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு பயங்கரமான கடுப்பாகுது. நம்ம ஹீரோ வந்துட்டு எங்க அன்னைக்கு தானே நீங்க காமிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் நான் தான் காமிச்சேன் இல்லன்னு சொல்லலை, ஆனா இப்ப அந்த ஃபுட்டேஜ் காணாது சார், எங்க மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரியல, நீங்க வேணா மேடத்துல கேட்டு பாருங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு வராங்க. அவங்க வந்துட்டு கேட்டோன்னே நீங்க ப்ராப்பரான வாரண்ட் ரெக்கார்டோட வாங்க, அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, மேடம் அன்னைக்கு நீங்க ஃபுட்டேஜ் காமிச்சிங்க, இன்னைக்கு அந்த ஃபுட்டேஜ் காணா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பயங்கரமா சண்டைக்கு போவா. அந்த அம்மா பயங்கரமா கத்துது, இது ஒன்னும் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, இது ஏன் ஏரியா, உன்னால முடிஞ்சா வாரண்டோட வா, அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன், உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா கொஞ்சம் திமிர்ல கிளம்பி போக நம்ம ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. கார் உள்ள உட்காந்து நம்ம மேடத்திட்ட வந்து சொல்றாங்க, இல்ல மேடம் நான் கண்டிப்பா பார்த்தேன், அந்த வண்டி நம்பர் வச்சுதான் நான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும்போது, நான் நம்புறேன் வா, இதுல வந்துட்டு ஏதோ வேற மாதிரி ஏதோ போயிட்டு இருக்கு, அந்த டிஒஎஸ்பி தான் ஏதோ பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. அடுத்த நிமிஷம் இந்த டிஒஎஸ்பி தான் காமிக்கிறாங்க. இவர் வந்துட்டு அங்க கூட இருக்க எஸ்ஐ எல்லாம் வந்துட்டு கூப்பிட்டு சில விஷயத்தை வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. டிஒஎஸ்பி என்ன சொல்றாருன்னா, இந்த லேடி போலீஸ் இருக்காங்களே எஸ்ஐ, அவங்க தான் வந்துட்டு ஏதோ பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்களோட பேரு ஜான்சி, அவங்களுக்கு இதுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஏன் அப்படின்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு, அதுல வந்துட்டு அவன் வந்துட்டு முழுகில சாவலியா தண்ணிக்குள்ள வச்சு அமுக்கி தான் சாகடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ல வந்திருக்கு. ஆக்சுவலி இது வந்துட்டு டெத், நார்மல் கிடையாது, கொலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஏன் சார் அவங்கள தொடர்பு படுத்தி பேசுறீங்கன்னு சொல்லி கூட இருக்க எஸ்ஐ எல்லாம் கேட்கும்போது இவர் வந்துட்டு சில விஷயத்தை சொல்றாரு. அதாவது நம்ம லேடி போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு வில்லேஜ் அசிஸ்டன்ட், அவருக்கு இந்த வந்துட்டு காணாம போன அந்த அன்சார் அலி கால் பண்ணிருக்கான். சோ அவன் கால் பண்ண கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அவன் வந்துட்டு இறந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இப்போ வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் அந்த பிளிக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு எங்க போனானே தெரியல, அவனோட போனுக்கு கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற விஷயத்துல வந்துட்டு பேசுறாங்க. அப்ப வந்துட்டு பிளிக்ஸுக்கும் காணாம போன அந்த இறந்து போன அன்சாருக்கும் ஏதோ வந்துட்டு ஒரு சம்பந்தம் இருக்கு. சோ இந்த சம்பந்தத்துல நம்ம லேடி போலீஸ்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்துட்டு இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா நம்ம லேடி போலீஸும் நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வந்துட்டு அங்க இருக்க ஒரு நல்ல போலீஸ் நம்ம டிஒஎஸ்பி எல்லாம் பேசினார் இல்லையா, அதே எல்லாமே எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட லேடி போலீஸ் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு உங்க மேல வந்துட்டு இது திருப்ப பாக்குறாரு. அந்த டிஒஎஸ்பி வந்துட்டு அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது, அவங்க பொண்ணை காப்பாத்துறதுக்காக மேபி என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க, தெளிவா விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுல ஒரு பக்கம் அப்படியே சொல்லிட்டு கிளம்ப அடுத்தது அந்த கேஸை விசாரிக்க இவங்க ரெண்டு பேருமே களத்துல இறங்குறாங்க. இறந்து போன அந்த அன்சாரோட ஃப்ரெண்டு வந்துட்டு பார்த்து மீட் பண்றாங்க. அவங்க ஒர்க் பண்ண ஆபீஸ்ல அது ஒன்னும் பெரிய செட்டப்லாம் கிடையாது. அன்சார் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு கேப்சர் பண்ணுவாரு, அவ்வளவுதான். இதனால வந்துட்டு பெருசா எதிரிங்க இருக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த கூட ஒர்க் பண்ண அந்த பொண்ணு சொல்லுது. அன்சாரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அன்சார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு, அதான் டிஒஎஸ்பியோட பொண்ணு அஞ்சலி. சோ அந்த பொண்ணை ரொம்பவே நெருக்கமா லவ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சு ஏதோ கொஞ்சம் பிரச்சனை நினைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணெல்லாம் விட்டுட்டு நார்மலா அரேஞ்ச் மேரேஜ் தான் வந்துட்டு அனுபவம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அந்த பொண்ணை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அவங்களோட லைஃப் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. இடையில வந்துட்டு அஞ்சலி கிட்ட பேசுற இதெல்லாம் வந்துட்டு எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்துட்டு இந்த போலீஸ்காரங்க நம்ம லேடி இருக்காங்களே எஸ்ஐ மேடம், அவங்க வீட்டுல வந்துட்டு சோதனை பண்ணணும்னு கிளம்பி வராங்க. ஏன்னா இந்த கேஸை வந்துட்டு இவங்க மேல திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நியூஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே பிரபலமா பேச ஆரம்பிக்குது. இதுல வந்துட்டு போலீஸ்காரங்க சம்பந்தப்பட்டிருக்க மாதிரி தெரியுதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம லேடி போலீஸ் டெப்டி எஸ்பி இருக்காரு இல்லையா, அவங்களோட பொண்ணு அஞ்சலியை பார்த்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும், அன்சார் அலியை பத்தி பேசணும் சொல்லி கேட்டா, அவரை பத்தி நீங்க என்கிட்ட பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. சரியா முகம் கொடுத்து கூட பேசல. அடுத்த நாள் நம்ம ஹீரோ லேடி போலீஸும் கொலை நடந்த அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. ஏதாவது தடயங்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்ல ஓடின இடத்துல எல்லாத்தையும் வந்துட்டு ஒன் பை அப்படியே தேடிக்கிட்டே போறாங்க. அங்க வந்துட்டு ஒரு வீடு இருக்கு. அங்க வந்து பார்த்தா நிறைய இந்த கொக்கைன், சரக்கு பாட்டில் இது எல்லாமே கிடக்குது. ஆனா ஒன்னும் பெருசா எவிடன்ஸ் கிடைச்ச மாதிரி தெரியல. இன்னொரு பக்கத்துல நம்ம டெப்டி எஸ்பியை காமிக்கிறாங்க. அவர் வந்துட்டு தனியா ஒரு குழுவை அமைச்சு இறந்து போன நபருக்கும் நம்ம லேடி போலீஸோட ஹஸ்பண்டுக்கும் என்ன தொடர்பு, அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க, அது என்ன
அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விசாரிச்சதுல அவர் வந்துட்டு இறந்து போன அந்த அன்சார் அலி பொதுவா அந்த கவர்மெண்ட் அதிகாரிகள லஞ்சம் வாங்குறாங்க இல்லையா, அதை பத்தின சில ஆபரேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணி அதை வந்துட்டு வெளியிடுறது அவரோட வழக்கமாம். சோ இதுதான் வந்துட்டு அவர் பண்ணிருக்காரு. இது விஷயமா தான் வந்துட்டு அந்த பிளிக்ஸ் கிட்ட பேசிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க ஆளுங்க கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இதை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம லேடி போலீஸ் வீட்டுக்கே வந்துட்டு போலீஸ்காரங்களை கூப்பிட்டு வந்துட்டாரு. அவரோட வீட்டை வந்துட்டு சோதனை பண்ணணும் சொல்லிட்டு உள்ள வராங்க. லேடி போலீஸ் ஒன்னும் பெருசா கண்டுக்கல, போங்க செக் பண்ணுங்க சொல்லும் போது உள்ள செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம டெப்டி எஸ்பி கிட்ட வந்துட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க நம்ம லேடி போலீஸ். அந்த லெட்டர் படிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி எனக்கு உனக்கு எந்த சம்பந்தம் இல்ல, உன் வாழ்க்கை நீ பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர் எல்லாம் போட்டிருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு இதுனா உன் புருஷன் எழுதினா இல்ல நீயே வந்துட்டு எழுதினி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டலா நக்கலா வந்துட்டு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க. அங்க இருக்க ஒரு கான்ஸ்டபிள் வந்துட்டு ஒரு குப்பை தொட்டியை கொட்டுறாரு. அதுல வந்துட்டு போனு சிம் கார்டு இருக்குது. சோ அந்த சிம் கார்டு போன் எடுத்துட்டு வந்து டெப்டி எஸ்பி கிட்ட கொடுக்க அவர் வந்துட்டு என்னமா இது வீட்டுல வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த விஷயம் வந்துட்டு நம்ம லேடி போலீஸ்க்கே தெரியல, அவர் காணாம போனதுல இருந்து நான் சரியா இந்த வீட்டுல இருக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்க. சரி நான் என்கொயரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த போன் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வரும். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னங்க ஒரு போலீஸ்காரங்க வீட்டுல வந்துட்டு ஏதோ சோதனை பண்ற மாதிரி தெரியுது, எதுக்காக பண்றீங்கன்னு சொல்லி கேட்டா இந்த கேஸ்ல வந்துட்டு இவங்களுக்கும் ஒரு கான்ஸ்டபிளுக்கும் ஏதோ சம்பந்தம் மாதிரி இருக்கு, இப்ப கூட பாருங்க ஒரு போன் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம், விசாரணை போயிட்டு இருக்கு, முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் குற்றவாளி அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிப்போம் சொல்லி கார்ல அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஏறி உட்கார்றாரு. இந்த கேஸ்ல வந்துட்டு இவங்களை இன்வால்வ் படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயம் எல்லாம் அப்படியே நியூஸ்ல போயிட்டு இருக்கு. இதை வந்துட்டு அன்சார் அலி கூட ஒர்க் பண்ண அந்த மேடமும் நம்ம அஞ்சலி வந்துட்டு ஒன்னா இருக்காங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டு போலீஸ்காரங்களையும் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லவங்க மாதிரி தான் தெரியுது, உங்க அப்பா வந்துட்டு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு பண்றாரு, உன்னால முடிஞ்ச உதவி வந்துட்டு நீ அவங்களுக்கு கண்டிப்பா பண்ண அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த டிஒஎஸ்பி என்ன பண்றாருன்னா நேரா கிளம்பி அஞ்சலியோட வீட்டுக்கு போறாங்க. அதாவது இறந்து போனார் இல்லையா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் எப்படி அப்படிங்கறதெல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு, இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறாங்க இல்லையா இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இருக்குது. இதுல பார்ட் 1 தான் இருக்கு, பார்ட் 2 தான் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு, அது ஏதாவது ஃபுட்டேஜ் இருக்கான்னு சொல்லி கேட்டா இந்த பொண்ணுக்கு வந்துட்டு எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம டிஒஎஸ்பி வீட்டுல இருக்காரு. போன்ல வந்துட்டு அவங்க ஆளுகிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதுல பேசுற விதமே வந்துட்டு இந்த ரெண்டு போலீஸ்காரங்களையும் மாட்டி விடுற விதமா தான் இருக்குது. சில தப்பான விஷயங்கள்லாம் வந்துட்டு பேசுற மாதிரி தெரியுது. இது எல்லாமே பொண்ணுக்காரங்க வந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. பார்த்த உடனே அடுத்த நாள் காலையில அந்த லேடி போலீஸ் கூப்பிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த அன்சார் அலி நாங்களும் 2 பேரும் காலேஜ் டைம்ல இருந்து 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தோம், அவங்க வேற கேஸ்ட் நாங்க வேற கேஸ்ட், இதனால வந்துட்டு வீட்லயே வந்து பெருசான எதிர்ப்பு இருந்தது அப்பா கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக். அதுக்கப்புறம் இந்த லவ் மேட்டர் வந்துட்டு பிரேக் ஆகி அதுக்கப்புறம் அன்சார் அலி வேற ஒரு பொண்ணு அஞ்சலியை கல்யாணம் பண்ணிட்டு அவரோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பல வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எப்படி மீட் பண்ணாங்க எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இந்த அஞ்சலி வந்துட்டு அவங்க பாட்டியை கூப்பிட்டு போயிட்டு வெளியே வரும்போது நம்ம அன்சார் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க மனைவி பிரெக்னண்டா இருப்பாங்க, அவங்கள காட்டுறதுக்காக செக்கப்புக்கு வந்திருப்பாரு. சோ எப்படி இவங்க 2 பேரும் மீட் பண்ணிட்ட உடனே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2 லவர்ஸ் பாத்துக்கிறாங்க இல்லையா, அஞ்சலிக்கு வந்துட்டு இன்னும் கல்யாணமே ஆகல, அவ தனிமையில இருக்கிறத வந்துட்டு அன்சார் அலிக்கு ஒரு மாதிரி உறுத்தி இருக்கு. அதனால அஞ்சலியை கூப்பிட்டு தனிமையில வந்துட்டு பேசிருக்காங்க. நீ ஏன் இப்படி இருக்க, நீ வந்துட்டு சந்தோஷமா இருப்பேன் தானே நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னை வச்ச இடத்துல வேற யாரையும் வைக்க முடியாது, உன்னை மறந்துட்டே என்னால வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு இதெல்லாம் பேசிட்டு இருக்கு. நம்ம வேணா திரும்ப லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டா உன் வாழ்க்கையில அஞ்சலின்னு ஒரு பொண்ணு இருக்கு, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அதை நீ பாரு அப்படின்னு சொல்லி கேட்டா குடும்பம் இருக்கட்டும் ஆனா ஒன்னையும் எனக்கு பிடிக்கும், நான் இன்னும் உன்னை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களோட லவ் வந்துட்டு அதுல இருந்து கண்டினியூஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இது ஒரு கள்ளக்கதல அப்படியே மாறி இருக்கு. சோ அதுக்கப்புறம் 2 பேர் பாக்குறது மீட் பண்ணிக்கிறது ஜாலியா சுத்துறதுன்னு இப்படி இது வந்துட்டு வழக்கமா போயிருக்கு. ஒரு தடவை வந்துட்டு டிஒஎஸ்பி கண்ணுல மாட்டிக்கிச்சு. இவங்க 2 பேரும் பைக்ல போகும்போது அவர் வந்துட்டு என்ன பண்ணிருக்காருன்னா இன்னும் வந்துட்டு இவன் திருந்தலையா அப்படின்னு சொல்லிட்டு அடியாளங்கள்ட்ட சொல்லி அவரை வந்துட்டு கூட்டு போயிட்டு ஒரு இடத்துல அடிச்சு வான் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காரு. சோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அஞ்சலி நான் உன்னை உடனே பார்க்கணும், என் அப்பா உன்னை அடிச்சுட்டாரன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் தெரிஞ்சு உடனே அஞ்சலி வந்துட்டு நம்ம வழக்கமா சந்திக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்கு நீ வந்துட்டு சொல்லி அந்த இடத்துக்கு கார் எடுத்துல அஞ்சலி பொண்ணு வந்திருக்கா. இவரு வந்துட்டு போய் மீட் பண்ணிருக்காங்க. 2 பேரும் அப்படியே அடிப்பட்டதெல்லாம் வந்துட்டு பேசிட்டு முத்தம் கொடுத்துட்டு இருக்கும் போதுதான் இங்க இருக்கிற நம்ம போலீஸ்காரங்க அன்னைக்கு ரோந்து போயிருக்காங்க. திரும்ப வந்துட்டு அடிக்கிறதுக்கு வராங்களோன்னு சொல்லி பயந்து போயிட்டு இவர் அந்த கார்ல இருந்து இறங்கலாம்னு பார்க்கும்போது நான் பாத்துக்கிறேன் எதுவா இருந்தாலும் போகாத அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சலி எவ்வளவு சொல்லியிருக்கா, இருந்தாலும் தேவையில்லாம பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இவர் அங்க இருந்து கிளம்பி ஓடும் போதுதான் நம்ம லேடி போலீஸ் துரத்திட்டு போவாங்க. கான்ஸ்டபிள் இந்த பக்கம் வரும்போதுதான் நான் கார் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம லேடி எஸ்ஐ கிட்ட வந்துட்டு இந்த பொண்ணு எல்லாம் டீட்டெயிலா சொல்லிட்டா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருக்கா. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா நம்ம லேடி போலீஸும் நம்ம ஹீரோவும் கிளம்பி எங்க போறாங்கன்னா எஸ்பியை வந்துட்டு டைரக்டா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. சோ போகும்போது கூட வந்துட்டு ஒரு நல்ல எஸ்ஐ ஒருத்தர் இருந்தார் இல்லையா அவருமே கூட கூட்டிட்டு போறாங்க. அவர் வந்துட்டு எல்லாமே எஸ்பி கிட்ட சொல்லிட்டாரு. இந்த மாதிரி வந்து அந்த பையனை ஆள் வச்சு அடிச்சது நம்ம டிஒஎஸ்பி தான், அவங்க பொண்ணை லவ் பண்றங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாம டிஎஸ்பி வந்துட்டு ஒன்னும் நேர்மையான ஆளு கிடையாது, அவரு கொஞ்சம் லஞ்சம் வாங்குறது இந்த மாதிரி சில விஷயம் எல்லாம் இருக்குது. அன்சார் அலி வந்துட்டு குறிப்பா ஆபரேஷன் பண்ணாரு, அதுல வந்துட்டு நம்ம டிஒஎஸ்பி பேரும் அடிபட்டிருக்கு, இதனால ஒரு மோட்டிவா வச்சு கூட பண்ணிருக்கலாம்
இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது சில விஷயமா வந்துட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எஸ்பி வந்துட்டு பெருசா எது கண்டுக்கல. உடனே ஒரு டிஎஸ்பி மேல வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது, சாலிடான ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இதை பத்திலாம் அப்படியே கேட்டுட்டு இருக்காரு. அடுத்ததா வந்து நம்ம போலீஸ்காரங்களும் எஸ்ஐ மேடமும் அன்னைக்கு நடந்ததை பத்தி விளக்கமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்க வந்துட்டு அன்னைக்கு துரத்திட்டு போனா வந்துட்டு விழுந்துட்டான், இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த உண்மையை வந்துட்டு எஸ்பி கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்துட்டு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங் வந்துட்டு டெப்டி எஸ்பி வந்துட்டு போகவே இல்லையா. அது இல்லாம அந்த பொண்ணு எரிஞ்சு போயிட்டா, அந்த இடத்துக்கு வந்துட்டு என்கொயரி பண்றதுக்கும் வரவே இல்லை. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஆக்சுவலி நாங்க அங்க போனதுக்கு அப்புறம் அந்த டெப்டி எஸ்பி வந்துட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த புதக்குழில இருந்து இவன் கிளம்பி வெளியே வந்திருப்பான், அவன் அடிச்சு கொலை பண்ணிட்டாரு. சோ இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை நம்ம எஸ்பி கிட்ட இங்க இருக்கவங்க எல்லாமே எவிடன்ஸா சொல்றாங்க. போதாதுக்கு வரைக்கும் நம்ம டிஎஸ்பி இருக்காங்க இல்லையா, அவரோட பொண்ணே வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எங்க அப்பா வந்து தான் அன்சார் அலி ஏதாவது பண்ணிருக்கணும், ஆரம்பத்துல இருந்து அவருக்கு அவரை பார்த்தாலே பிடிக்காது, ஏதோ வந்துட்டு பண்ணிருக்காரு, ஆள் வச்சு கூடமே ஒரு சில தடவை அடிச்சிருக்காரு, அதை பத்தி நீங்க விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அப்பா மேலே வந்துட்டு பொண்ணு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக மேற்கொண்டு விசாரிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த எஸ்ஐக்கு வந்துட்டு இன்னொரு சில விஷயம் இருக்குது. அன்சார் அலி வந்துட்டு விசாரிச்சதுல குறிப்பா இந்த லஞ்ச வழக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு கேஸ் வந்துட்டு இருக்குதான், நலம்புரி கேஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ல வந்துட்டு இவர் சம்பந்தப்பட்டிருக்காரு சொல்றாங்க. அந்த கேஸை பத்தின டீட்டெயில் விசாரிங்கன்னு சொல்லிட்டு எஸ்பி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அந்த கேஸை பத்தின டீட்டெயில் விசாரிக்கிறதுக்கு பெருசா ஒண்ணு எதுவும் குழுவே இல்ல. ஆனா ஒரே ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த கேஸுக்கு அப்புறம் அவரு மிஸ்ஸிங் ஆயிருக்காரு. மிஸ்ஸிங்னு சொல்ல முடியாது, வேலையை வந்துட்டு விட்டுட்டு போயிருக்காரு. சோ அவரை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு ஷெட்டை போட்டு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. நீங்க ஏன் இந்த அளவுக்கு சிம்பிளான ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கன்னு சொல்லி கேட்டா, என் வாழ்க்கை அந்த மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் சில விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த நலம்புரி கேஸ்ல அந்த டெப்டி எஸ்பிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்பதான் வந்துட்டு இந்த கான்ஸ்டபிள் ஒரு விஷயத்த சொல்றாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நலம்புரியில ஒரு டைலர் ஒருத்தர் இருந்திருக்காரு. துணி தைச்சிட்டு 2 பெண் குழந்தைகளோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரு. ஒரு தடவை மனைவிக்காரங்க ஹஸ்பண்ட் ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு வெளியே போயிட்டு வரதுக்குள்ள வீட்டுல இருந்த பெரிய பொண்ணை யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க. உடம்பு முழுக்க நிறைய காயங்கள். அப்பா அம்மாவை பார்த்து பயந்து போய் நடுங்கி மூலையில உட்கார ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்தோன்னே அவங்க அப்பாக்காரு புரிஞ்சுக்கிட்டாரு, அந்த பொண்ணோட உடம்புல ஏகப்பட்ட கீரல்கள் காயங்கள்லாம் இருக்கிறது. உடனே தான் பொண்ணை வந்துட்டு ஏதோ பாலியல் ரீதியா தொந்தரவு நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப வந்துட்டு எஸ்ஐயா இருந்தது இந்த டெப்டி எஸ்பி தான். சோ அவர் வந்துட்டு இந்த கேஸ் வந்துட்டு பெருசா எடுத்துக்கல. என்னடா இதுன்னு சொல்லிட்டு பெத்தவங்க வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா குழந்தைய காணோம். சோ காணாம போன குழந்தை மிஸ்ஸிங் ஆயிடுச்சு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா திரும்ப அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க கூட ஓடி இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஸ்கூல் படிக்கிற பொண்ணை கூட பார்க்காம ரொம்பவே தப்பா பேச ஆரம்பிச்சிருக்காரு இந்த டெப்டி எஸ்பி. சோ இதுல எனக்கு வந்துட்டு கேஸ் எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அந்த பொண்ணை ஒரு வழியா தேடுதல கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சதுல யார் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இடத்த வந்துட்டு கையை காமிச்சிருக்கு. ஆனா அப்ப கூட அப்ப இருந்த எஸ்ஐ வந்துட்டு கேஸே போடல. போதாத குறைக்கு உன் பொண்ணை நீதான் ரேப் பண்ணு சொல்லிட்டு அந்த பழிய பெத்தவங்க மேலே போட அவரு வந்துட்டு நான் பண்ணல, இதெல்லாம் நான் செய்யல, ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொல்லி இது வந்துட்டு பயங்கர வாக்குவாதமா இருக்கு. நைட்ல வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப அந்த எஸ்ஐ இப்ப வந்துட்டு டெப்டி எஸ்பியா இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த பணக்காரங்களை கூட்டிட்டு போயிட்டு எவிடன்ஸ் இருக்க கூடாது, ஏன்னா இது வெளியே தெரிஞ்சிடும் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட குடிசை வீட்டோட வச்சு எரிச்சு விட்டு அந்த குடும்பத்தையே அழிச்சு சீரழிச்சிருக்காரு இந்த டிஎஸ்பி. சோ இது வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்க இருக்கிற அந்த கான்ஸ்டபிள் இந்த வேலையை வேண்டாம் சொல்லிட்டு விட்டுட்டு வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு தான் நம்ம அன்சார் அலி வந்துட்டு டிஎஸ்பி பத்தி வெளியே விடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நலம்பூர் கேஸ் வந்துட்டு திரும்ப விசாரிக்க ஆரம்பிச்சு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு எவிடன்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு வழியா அவருக்கு ஏதாவது தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா கடைசியில அன்சார் அலியுமே வந்துட்டு இறந்துட்டாரு. இது வந்துட்டு வெளியே சொன்னாலும் பெருசா யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை எல்லாமே எவிடன்ஸா கூட்டு போய் நம்ம எஸ்பி கிட்ட வந்துட்டு நடந்ததை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இங்க இருக்க கான்ஸ்டபிள் வந்துட்டு தைரியமா வந்துட்டு எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. இப்ப இந்த விஷயம் நம்ம எஸ்பி வந்துட்டு பேட்டியா கொடுத்துட்டாரு. இந்த வழக்குல வந்துட்டு நம்ம டிஓஎஸ்பி தான் சம்பந்தப்பட்டிருக்காரு. சோ அவருக்கு இதுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நலம்புரி கேஸ்ன்னு சொல்லிட்டு அப்பவே அவருக்கு தண்டனை கிடைக்க வேண்டியது, அப்ப தப்பிச்சிட்டாரு. ஆனா இந்த வாட்டி வந்துட்டு தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி இங்க வந்துட்டு ரொம்ப பிரபலமாகுது இந்த கேஸ். இப்போ வந்துட்டு நம்ம டிஓஎஸ்பியை காமிக்கிறாங்க. அவரை வந்துட்டு விசாரிக்கணும், போகணும், வரணும் அப்படிங்கிற மாதிரி இதுல ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு காமிக்கிறாங்க. இந்த அன்சார் அலி இருக்காரு இல்லையா, அவங்களோட ஒய்ஃபுமே வந்துட்டு காமிக்கிறாங்க. உங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கொலை பண்ணது இந்த போலீஸ்காரரா சந்தேகப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். எதுவா இருந்தாலும் விசாரிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக இது வந்துட்டு நியூஸ்ல ஓடிட்டு இருக்க ஒரு பையன் வந்துட்டு பாக்குறான். இந்த பையனை வந்துட்டு நல்லா பார்த்திருப்பீங்க. படத்தோட ஆரம்பத்துல வந்துட்டு ஒரு இடத்துல ட்ரக்ஸ் அடிச்சுட்டு ஒரு இடத்துல ஏதோ பார்த்து பயந்துட்டு இருந்தா இல்லையா, அதே பையன் தான் இப்போ நம்ம அன்சார் அலி ஒய்ஃபை பார்த்துட்டு பயந்து அடிச்சு ஓடுறான். இது வந்துட்டு அங்க இருக்க சிஸ்டர் பார்த்து இவன் ஏன் இந்த மாதிரி பயந்து அடிச்சு ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கதவுலாம் தட்டா கூடமே திறக்கல. அதுக்கப்புறம் நம்ம லேடி போலீஸ்க்கு வந்துட்டு கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப பழக்கம் இல்லையா, இவங்க தான் வந்துட்டு அந்த டி அடிக்ஷன் சென்டர்ல வந்துட்டு சொல்யூஷன் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதே இடத்துல தான் வந்துட்டு இந்த பையனை வந்துட்டு சேர்த்து விட்டுருக்காங்க.
ஏன்னா ரொம்ப ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி ஏதோ வந்துட்டு இமேஜினேஷன்ல ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி தான் வந்து சேர்த்துருக்காங்க. இப்போ அந்த பையனை கூப்பிட்டு நம்ம லேடி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. ஒன்னும் பெருசா ரியாக்ட் பண்ணல. ஆனா இந்த அன்சாரியோட ஒய்ஃபை பார்த்தா மட்டும் ரியாக்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு கன்வே பண்றாங்க. ஹீரோ கிட்ட சொன்ன உடனே இந்த கேஸ்ல வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஏமா நீ ஏற்கனவே வந்துட்டு பண்ண வரைக்குமே போதும், கொஞ்சம் அமைதியாரு, இந்த கேஸ் வந்துட்டு வேற ட்ராக்குக்கெல்லாம் எதுவும் கொண்டு போக தேவையில்ல. அது மட்டும் இல்லாம இந்த டிஓஎஸ்பி வந்துட்டு அவ்வளவு நல்லவன் கிடையாது, அவனுக்கு குற்றத்தை அனுபவிக்க வேண்டியவன் தான். இந்த கேஸை வந்துட்டு இப்படியே விட்டுருவோம், அது மாட்டுக்கு எப்படி முடியுதோ முடியட்டும், நாம வந்துட்டு இதுல வந்துட்டு போயிட்டு வேற ட்ராக்குக்கு மாறணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த டிஓஎஸ்பி நம்மள சும்மாவே விட மாட்டான், நம்மள உண்டுலன் பண்ணிடுவான், ஆல்ரெடி நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்க இப்ப நியூஸ்ல எல்லாம் காமிக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் பார்த்தா நம்ம லேடி போலீஸ் நேரா கிளம்பி அஞ்சலி வீட்டுக்கு போறாங்க. இறந்து போன அந்த அன்சாரியோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தையெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு அந்த குழந்தைகிட்ட வந்துட்டு நம்ம லேடி போலீஸ் ஒரு ரிங்கு மாதிரி ஏதோ ஒரு தோட்டம் ஒன்று வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி பாத்துக்கோமா உன் லைஃப் வந்துட்டு நீ சேஃப்டியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அப்பதான் அன்சாரியோட ஒய்ஃப் அஞ்சலி வந்துட்டு தான் குழந்தை மேல ஏதோ ஒரு தோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்ட கையில எடுக்கிறாங்க. எடுக்கும் போதுதான் இங்க ஒரு கதி கலங்குற ஒரு ட்விஸ்ட். என்ன அப்படின்னா இங்க வந்துட்டு நமக்கு பிளாஷ்பேக் அப்படி காமிக்கிறாங்க. அந்த பையன் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அதான் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆனவன், அவங்கிட்ட விசாரிக்கும் போது இந்த அஞ்சலி போட்டோவை காமிச்சா மட்டுமே அவன் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறான். அவனோட ஃபேஸ்ல வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு அவன் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருந்தான் இல்லையா, அந்த இடத்த பார்த்துட்டு இருந்தது காரணமே இந்த அஞ்சலி வந்துட்டு அந்த பக்கம் கிராஸ் ஆயிருக்காங்க. சோ இதை பார்த்துதான் அந்த இடத்துல அவன் எதுவோ பார்த்து பயந்து நின்றுட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம லேடி போலீஸ் இந்த பையன் சொன்னதுக்கு அப்புறம் ஸ்பாட்டுக்கு சம்பவம் நடந்த அந்த ஸ்பாட்ல போயிட்டு தனியா வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு தோடு கிடைச்சிருக்கு. அந்த தோட பார்த்தோன்னே நம்ம லேடி போலீஸ் வந்துட்டு கெஸ் பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு அஞ்சலியோட வீட்டுல வந்துட்டு ஒரு தடவை போட்டோஸை பார்த்திருப்பாங்க குழந்தையோட இருக்கிற. அப்ப அவங்க காதுல வந்துட்டு இதே ரிங்கு தோடு வந்துட்டு இருந்திருக்கும். சோ அதை பார்க்கும்போது கெஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா வந்துட்டு இந்த அன்சார் அலியை கொலை பண்ணது அவங்களோட மனைவியே தான் அப்படிங்கறத கெஸ் பண்ணிட்டாரு. என்ன நடந்திருக்குது அப்படிங்கறத நமக்கு இங்க பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. அன்சார் அலியும் அவனோட எக்ஸ் லவர் அஞ்சலியுமே ரெண்டு பேரும் ஜாலியா சுத்துறது வழக்கம். நைட் ஆனா வீட்டுக்கு வரதுல போன் பண்ணாலும் எடுக்கிறதுல. ஒரு தடவை அவங்க அப்பா ஆளு வச்சு அடிச்சிட்டாரு இல்லையா, அன்னைக்கு காயங்களோட வீட்டுக்கு வந்திருக்காரு. என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு சரியான பதில் இல்ல. குளிக்க போயிட்டாரு. குளிக்க போனதுக்கு அப்புறம் அஞ்சலி வந்துட்டு அடிக்கடி விடாம கால் பண்ணிருக்காரு. இவங்க லவ் பண்ண மேட்டர் எல்லாம் பொண்டாட்டிக்கு தெரியும். அது பிரேக்கப் ஆயிடுச்சு, இப்பெல்லாம் எதுவும் கிடையாதுங்கிறதும் தெரியும். ஆனா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்ப திரும்ப கண்டினியூ பண்ணிருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கேட்டு பயங்கரமான சண்டை நடந்திருக்கு. நான் ஒன்னும் அப்படிலாம் பண்ணல, இதெல்லாம் வந்துட்டு உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு எங்க அன்டைம்ல வெளியே கிளம்புறான். எங்கடான்னு சொல்லி கேட்டாலும் எதுவும் ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. இதை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பொண்ணுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோடனே என்ன பண்ணிட்டா, புருஷங்கார எங்க போறோம்னா அதை ஃபாலோ பண்ணி போலான்னு ஆரம்பிச்சிட்டா. குழந்தை வேற உள்ள நல்லா தூங்கிட்டு இருக்கு அன்டைம். சோ ஃபாலோ பண்ணி போகும்போது தான் இந்த அஞ்சலியும் இந்த புருஷங்காரன் ரெண்டு பேரும் ஜாலியா கார்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு பயங்கரமான கோவம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா போலீஸ்காரங்க அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. துரத்திட்டு போனதுக்கு அப்புறம் இவ ஒளிஞ்சு நின்று இருக்க அதே இடத்துல போலீஸ்காரங்க அடுத்த கேஸை விசாரிக்கலாம் சொல்லி கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த பொதக்குழியில விழுந்தாருலே தன்னோட ஹஸ்பண்ட், அவரு ஒரு வழியா தப்பிச்சு மேல ஏறி வருவாரு. வரும்போது பொண்டாட்டிக்காரி நின்று இருக்கிறா. சோ நின்னவ என்ன பண்ணிட்டான்னா ஒரு கட்டையை எடுத்து அவர் அப்படியே அதுல அமுக்கி முழுகி சாகடிச்சிட்டு தான் அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கிறா வீட்டுக்கு. சோ இதுதான் நடந்திருக்கு. இந்த விஷயம் அந்த அணுக்குமே வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. இறந்து போன புருஷங்காரனை நாம தான் கொலை பண்ண இந்த லேடி போலீஸ் தெரிஞ்சிருச்சு. தான் குழந்தைக்காக நம்மள விட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் புரிஞ்சுக்கிட்டான். இந்த விஷயத்துல வந்து நம்ம ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலா நம்ம லேடி எஸ்ஐ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, விட்டுருங்க, ஒரு குழந்தை பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம அந்த பொண்ணு அணுவை இப்ப நம்ம அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாலுமே சரி அந்த குழந்தை நடுத்தருவில் நிக்கிற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துல வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம லேடி எஸ்ஐ இருக்காங்களே, இந்த கேஸ் வந்துட்டு சரியா விசாரிச்சிருக்கிறதால அவங்களுக்கு வந்துட்டு ப்ரொமோஷன்ல எதை கிடைக்க போது வேற இடத்துக்கு இப்ப டிரான்ஸ்பர் ஆகுறாங்க. அது மாதிரி நம்ம ஹீரோக்குமே அவருமே வந்துட்டு இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க மனைவிக்கு வந்துட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே வந்துட்டு பிடிச்சு வைக்க முடியாது, ஒருத்தவங்க வாழ்க்கையை விட்டு போகணும்னா போயே தீருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிடிச்சலாம் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவரு இங்க பேசிட்டு இருக்க, இனிமே நானும் என் ஹஸ்பண்ட மறந்துட்டு என்னோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழலான்னு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ஜீப் எடுத்து அங்க இருந்து அப்படியே கிளம்ப ஹீரோ ஒரு பக்கம் கிளம்பி போறாங்க. அந்த டிஓஎஸ்பி உள்ள அரெஸ்ட் பண்ணி கூட்டு லாக்அப்ல வச்சாச்சு. இப்படி அந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.